Praise the Lord! வாங்க சமையல் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஈஸியான வெரைட்டி ரைஸ் தக்காளி சாதம் எப்படி செய்யணும் இதோட குவான்டிட்டிலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா காஞ்ச உடனே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது சூப்பராகவும் எம்மியாகவும் ஈஸியான வேலை சொல்லித்தர போகிறேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல எண்ணெயில் பொரிஞ்சிரட்டும். அதுக்கப்புறம் இதில் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே வெட்டி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கிக்கோங்க. இதுவும் நல்லா மேஷப் ஆகி சூப்பராக இந்த மாதிரி வந்துடணும். எண்ணெய் பிரிஞ்சு எப்படி நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட குவான்டிட்டியும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மிளகாய்த்தூள், இதை நல்லா இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை சுருளை வதக்கிக்கோங்க. மசாலா போடும்போது சிம்மில் வச்சு தான் வதக்கணும், ஏன்னா இந்த மசாலாலாம் கரிஞ்சிரும். நீங்கள் இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சாதத்துக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது கொதித்து வரட்டும். இது நல்லா இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், பார்த்திங்கனாலே தெரியும். இதில் நான் சாதம் ஒரு கப் வேக வச்சு எடுத்துருக்கேன், ஆற வச்சு. அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா அடியிலேருந்து மசாலாவை மேலே எடுத்து விட்டு நல்லா கிளறிங்க. இப்படி கிளறினீங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் நமக்கு ரெடி ஆகிடும். இதில் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். இது லஞ்ச் பாக்ஸ் மெனுவும் கூட ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட இதை எடுத்து செய்யலாம். ஸோ நான் ஈஸியான வேலை சொல்லியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் இருக்கும். அதனால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ டு ஆல்.